ம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அன்பார்ந்த பக்தர்களே, ஐசிஎஃப் குழுவின் சார்பாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சியும் கூட. இந்த பெரும் வாய்ப்பளித்த அனைத்து பக்தர்களுக்கும் அடியனோட சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு வகுப்புக்குள்ள போலாம். ஓம் அக்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாக்கய சக்ஷுரூன் மிலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஸ்ரீ சைத்தன்ய மனோபிஷ்டம் ஸ்தாபிதம் ஏன பூதலே ஸ்வயம் ரூப கதா மஹ்யம் ததாதி ஸ்வபதாந்திகம். வந்தேகம் ஸ்ரீகுரு ஸ்ரீயுதபத கமலம் ஸ்ரீகுருன் வைஷ்ணவாம்ஸ்ச ஸ்ரீரூபம் சாக்ரஜாதம் சககண ரகுநாதான்விதம் தம் சஜீவம் சாத்வைத்தம் சாவதூதம் பணிஜன சகிதம் கிருஷ்ண சைத்தன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ண பாதான் சககண லலிதா ஸ்ரீ விஷாகான்விதாம்ஸ்ச. हे कृष्णा करुणा सिंधु दीनबंधो जगतपते गोपेश गोपिका कांता राधा कांता नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंदा. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. அன்பார்ந்த பக்தர்களே, ஐசிஎஃப் குழுவின் சார்பாக உங்கள் அனைவரையும் உபதேசாமிருதம் நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்ற வகுப்புல மறுபடியும் உங்களுக்கு எல்லாரும் சேவை பண்றதுக்கு ஒரு பாகியம் கொடுத்த அனைத்து பக்தர்களுக்கும் அடியனோட சென்றார்ந்த வணக்கங்கள். இப்போ நம்ம வகுப்புக்கு போலாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. போலாமா? ஹரே கிருஷ்ணா. எஸ் மாதாஜி. ஓகே, இப்போ முதல்ல ஸ்லோகம் படிக்கலாம். ததாதி பிரதிகிருண்ணாதி. யாரா படிங்க மாதாஜி, படிங்க மாதாஜி, பார்த்து மாதாஜி. ததாதி பிரதிகிருஷ்ணாதி गुह्यम् आख्याति पृच्छति गुह्यम् आख्याति पृच्छति भुङ्क्ते भोजयते शैव भुङ्क्ते भोजयते सैव षड्विधं प्रीतिलक्षणम् षड्विधं प्रीतिलक्षणम्. நன்றி மாதாஜி. பாரதி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஒரு நிமிஷம் மாதாஜி, ஒரே செகண்ட் மாதாஜி, படிக்கிறேன். ததாதி பிரதிகிருண்ணாதி குஹ்யம் ஆக்யாதி ருச்சதி புங்க்தே போஜயதே சைவ ஷட்விதம் பிரீத்தி லக்ஷணம். ஹரே கிருஷ்ணா. கிருப்பமயி மாதாஜி படிக்கிறீங்களா? மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ண. ததாதி பிரதிகிருஷ்ணாதி குஹ்யம் ஆக்யாதி ப்ருச்சதி புங்கேதி போஜயதி சைவ ஷட்விதம் பிரதிலக்ஷணம். தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஸ்ரீகவிதா மாதாஜி, வார்த்தைக்கான வார்த்தை படிக்கிறீங்களா? அர்த்தம் இது ஸ்லோகம் படிச்சுட்டு படிக்கட்டுமா? சரிங்க, அப்ப ஸ்லோகம் படிங்க, அடுத்தவங்க படிக்கட்டும். ஓகே. ததாதி பிரதிகிருஷ்ணாதி குஹ்யம் ஆக்யாதி ப்ருச்சதி புங்க்தே போஜயதே சைவ ஷட்விதம் பிரீத்தி லக்ஷணம். நன்றி மாதாஜி. சுதா பாஸ்கரன் மாதாஜி, வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி, படிக்கிறேன் மாதாஜி. நன்றி. ததாதி தானம் அளிக்கிறார், பிரதிகிருஷ்ணாதி பதிலுக்கு தானம் ஏற்கிறார், குஹ்யம் ரகசியத்தை, ஆக்யாதி விவரிக்கிறார், பிருச்சதி வினவுகிறார், புங்க்தே உண்கிறார், போஜயதே உணவளிக்கிறார், ச கூட, ஏவ நிச்சயமாக, ஷட்விதம் 6 வகையான, பிரீத்தி அன்பின், லக்ஷணம் அறிகுறிகள். நன்றி மாதாஜி. நன்றி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ராஜேஸ்வரி மாதாஜி, சொல்லுங்க மாதாஜி. இது ஸ்லோகம் 4 மாதாஜி. இது ஆமா, ஸ்லோகம் 4. ஓகே ஓகே மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ராஜேஸ்வரி மாதாஜி, மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு வழங்கிய பிரபு பாதருக்கு நன்றி. வெகுமதிகளை தானமாக கொடுத்தல்
வெகுமதிகளை தானமாக ஏற்றல், மனதிலுள்ள ரகசியத்தை வெளிப்படுத்துதல், ரகசியத்தை கேட்டு தெரிந்து கொள்ளுதல், பிரசாதம் ஏற்றல், பிரசாதம் வழங்குதல் ஆகியவை பக்தர்களுக்கு இடையில் பகிர்ந்து கொள்ளப்படும் அன்பிற்கான 6 அறிகுறிகளாகும். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி இந்த பொருளுரையில இந்த முதல் பேராகிராஃப் மட்டும் படிங்களேன், இந்த முதல் பத்தி மட்டும். ஓகே மாதாஜி. பொருளுரை. இந்த ஸ்லோகத்தில் பக்தர்களின் சங்கத்தில் பக்தி தொண்டை எவ்வாறு நிறைவேற்றுவது என்பதை ஸ்ரீல ரூப கோஸ்வாமி விவரிக்கிறார். 6 வகையான செயல்கள் உள்ளன. 1. பக்தர்களுக்கு தானம் கொடுத்தல். 2. பக்தர்கள் தங்களது பங்கிற்கு வழங்கக்கூடிய தானம் எதுவாயினும் அதனை ஏற்றல். 3. மனதை பக்தர்களிடம் வெளிப்படுத்துதல். 4. பகவானின் அந்தரங்க சேவையை பற்றி அவர்களிடம் வினவுதல். 5. பக்தர்கள் வழங்கும் பிரசாதத்தை, ஆன்மீக உணவை ஏற்றல். மற்றும் 6. பக்தர்களுக்கு பிரசாதம் அளித்தல். அனுபவம் உள்ள பக்தர் விளக்கமளிக்கிறார். ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. நன்றி நன்றி மாதாஜி. சோ இப்ப இது என்ன, 6 வகையான அந்த அன்பிற்கான அறிகுறிகள், ஷட்வித பிரீத்தி லட்சணம் அப்படின்னு ரூப கோஸ்வாமி அவர்கள் நம்மளுக்கு அறிவுரை வழங்குறாங்க. எப்படி நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அந்த ஒரு அமிர்தம், அதன் மூலியமா நம்மளுக்கு ஏற்படக்கூடிய எப்படி கிடைக்கும், நம்மளுக்கு அறிவுரைகள் மூலியமா இந்த நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அந்த நெக்டர், அந்த அமிர்தம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம பல வாரங்களா பல விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். சோ இந்த 6 விதமான அறிகுறிகளை நாம யார்கிட்ட இருந்து எடுத்துக்க முடியும் அப்படின்றதுதான் இந்த ஸ்லோகத்துக்கான ஒரு மைய கருத்துக்கு ஒரு மெசேஜ் அப்படின்னு நம்ம ரூப கோஸ்வாமி சொல்றாரு. அது என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். ரொம்ப நான் ஷார்ட்டா தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஷார்ட் அண்ட் ரொம்ப சின்ன மாதிரியான ஒரு விளக்கம் தான் கொடுக்க போறோம். ரொம்ப எளிமையான ஒரு விளக்கம், சரிங்களா? அதை முடிச்சுட்டு நம்ம பொருளுரை படிக்கலாம். ஏன்னா பொருளுரை படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பே நம்மளுக்கு கிடைக்காம போயிடுது இல்லைங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு, ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு இந்த மாதிரி வகுப்புல பொருளுரை படிக்கணும் அப்படின்றது. அதனால ரொம்ப ஷார்ட்டா தான் அடியேன் முடிஞ்ச அளவுக்கு எளிமையான முறையில கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு பகவானோட கிருப்பையிலும் ஸ்ரீல பிரபுபாதரோட அருளாலும் அடியேன் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம், சரிங்களா? சோ இதுல என்ன சொல்றாங்க, மற்ற பக்தர்களுடன் உறவை வளர்ப்பதற்கும் கிருஷ்ண உணர்வில் முன்னேறுவதற்கும் தேவையான 6 அன்பான பரிமாற்றங்கள், ஷட்வித பிரீத்தி லட்சணம். இப்ப பொருளுரை படிச்சோம்ல, இதுதான் 6 வகையான ஷட்வித 6 பிரீத்தி லட்சணங்கள் அப்படின்னு சொல்றாரு. இத பத்தி ஸ்ரீல ரூப கோஸ்வாமி ரொம்ப அழகா வந்து விவரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, பரிசுகளை வழங்கல அல்லது பெறுதல், ரகசிய விஷயங்களை வெளிப்படுத்துதல் அல்லது விசாரித்தல், பிரசாதத்தை பகிர்ந்து கொள்வது மற்றும் ஆழமான பாச பிணைப்புகளை வளர்க்கும். யாருக்கும், பகவானுக்கும் நம்மளுக்கும், பக்தர்கள் மூத்த பக்தர்களுக்கும் நம்மளுக்கும் இந்தமான பாச பிணைப்புகளை நம்மளுக்குள்ள வளர்க்கும். அதே வேளையில் நம்பிக்கை, பாசம் மற்றும் ஆன்மீக வலிமை, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் ஆன்மீக வலிமை ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நம்ம வந்து பக்தியிலும் ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகத்திலையும் நம்ம போக போக சில விஷயங்கள் ரொம்ப கடினமா இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய நம்மளுக்கு இருக்கு. சில விஷயங்களை நம்மளால எடுத்த உடனே பேலன்ஸ் பண்ண முடியாது. அதை வந்து சரி பண்றதுக்கு அப்படின்றது ரொம்ப ஒரு தடுமாற்ற நிலையா இருக்கும். அப்போ வேண்டாம்ப்பா விட்டுறலாம் அப்படின்னு எதை நினைப்போம், ஆன்மீகத்தை, பக்தியை தான் விட்டுறணும் அப்படின்னு நினைக்கும். அதனால இந்த ஆன்மீக வலிமை, இந்த ஸ்ட்ரென்த் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது இங்க மிகவும் ரொம்ப அழுத்தமா வந்து ஸ்ரீல ரூபா கோஸ்வாமி அவங்க சொல்றாங்க. அப்போ இந்த 6 விஷயங்களை நம்ம ஈடுபட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நம்பிக்கை, பாசம், ஆன்மீக வலிமை அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரூப கோஸ்வாமி சொல்றாரு. இப்போ அந்த ஆன்மீக வலிமை அப்படின்றத அடியேன் உங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட விஷயம் சரின்னு நினைக்கிறீங்களா, இல்ல உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்கா? ஹரே கிருஷ்ணா. மாதாஜி இன்னொரு தடவை சொல்லுங்க மாதாஜி. ஆன்மீக வலிமை, ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லீங்களா? அது இந்த 6 வித லட்சணங்கள் மூலியம் நம்ம கிட்ட இதை எடுத்து வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆன்மீக வலிமை, நம்ம இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் நம்மளுக்குள்ள வளரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்ரீல ரூப கோஸ்வாமி சொல்றாரு.
இப்ப இந்த ஆன்மீக வலிமை ஏன் தேவை அப்படின்னா, அப்பதான் ஆன்மீகத்துல நம்ம மேலும் மேலும் வளர முடியும். இந்த விஷயம் நம்ம கிட்ட அது நம்ம கிட்ட இல்ல அப்படின்னா, பக்தியிலும் ஆன்மீகத்துல இருந்து நம்ம கீழே விழறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு அடியேன் சொன்னேன். சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். உண்மைதான் மாதாஜி. ஆமா மாதாஜி. சரி நம்ம வளர்த்துக்கிறது நல்லதுதான் மாதாஜி. வளர்த்துக்கிட்டதான் மேல மேல போக முடியும் போய். அப்படி வளர்த்துக்கிட்டா என்ன நடக்கும்? அதனால நம்மளுக்கு என்ன நன்மைகள் நடக்கும்? நன்மைகள் நம்ம பக்தி விசுவாசத்துல நிறைய ஈடுபடலாம். நம்ம இப்ப இருக்கிற லெவல் விட அடுத்த லெவலுக்கு போகலாம். கரெக்ட். சோ படிப்படியா ஆன்மீகத்துல முன்னேறதுக்கான ஒரு விஷயம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஆன்மீக வலிமை, இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதுல எப்படி வளர்த்துக்கலாம்? இந்த ஷட்வித பிரீத்தி லட்சணத்தின் மூலம் நம்ம வளர்த்துக்க முடியும் அப்படின்னு ஸ்ரீல ரூப கோஸ்வாமி சொல்றார். சரிங்களா? இந்த 6 அன்பு பரிமாற்றம் அப்படின்றத ரொம்ப விளக்கமா என்னன்றத பார்க்கலாம். சரிங்களா? ததாதி அப்படின்னு ஃபர்ஸ்ட் வார்த்தை சொல்றாங்க. என்ன? கொடுப்பது, பக்தர்களுக்கு தானம் அல்லது பரிசுகளை வழங்குதல். பிரதிகிருண்ணாதி ஏற்றுக்கொள்ளுதல். எதை ஏத்துக்கணும்? பக்தர்களுக்கு அளிக்கும் பரிசுகள் அல்லது பிரசாதங்களை நாம ஏற்றுக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது குக்கியம் ஆக்கியாதி, மனதை திறந்து பக்தர்களுடன் ரகசியமான மற்றும் நேர்மறையான விஷயங்களை நாம பகிர்ந்து கொள்வது, அவங்க கிட்ட இருந்து நாம கேட்டு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்றது. அடுத்தது பிரிச்சதி, விசாரிப்பது. என்ன? ஆஸ்கிங் அபவுட் த கான்பிடென்ஷியல் மேட்டர்ஸ். பகவானோட ரகசிய அந்த சேவைகளை, அவங்க பக்தர்கள், மூத்த பக்தர்கள் எப்படி, சாதுக்கள் எப்படி பகவானுக்கு அந்த சேவையை பண்ணி பகவானுடைய அந்த பிரீத்தி, அந்த லட்சணத்தை அவங்க எப்படி அவங்களுக்குள்ள வந்தது அப்படின்ற விஷயங்களை நாம கேட்டு தெரிஞ்சுக்கிறது. பூங்தே அப்படின்னா பிரசாதத்தை ஏற்றுக்கொள்வது. பக்தர்கள் கொடுக்கும் பிரசாதத்தை நாம கௌரவித்தல், ஹானரிங் அல்லது ஆனர் பண்றது, நம்ம அதை கௌரவிக்கணும் அல்லது சாப்பிடுவது, நம்ம அந்த பிரசாதத்தை ஏற்றுக்கிறது. போஜயத்தே, ஃபீடிங், உணவளித்தல், பக்தர்களுக்கும் பிரசாதம் வழங்குதல் அல்லது நாம அவங்களுக்கு சர்வ் பண்றது, அந்த மாதிரி விஷயங்களை இங்க சொல்லப்படுது. சோ இது விளக்கமான முக்கிய கொள்கைகள் என்ன, இந்த கோர் பிரின்சிபல்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல் விஷயமா பர்பஸ், இதோட நோக்கம் என்ன அப்படின்னு ஸ்ரீல ரூப கோஸ்வாமி அவங்க சொல்றாங்க. என்ன அப்படின்னா, பக்தர்களிடையே ஆழ்ந்த அன்புறவை வளர்ப்பதற்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அன்பு, அந்த பிரேமை இல்லை அப்படின்னா நம்ம ஆன்மீகத்துல நிலைச்சு நிற்கவே முடியாது, நம்மளால ஃபர்தரா முன்னேறவும் முடியாது. அதனால நம்ம என்ன சொல்றாரு, பக்தர்களையே ஆழ்ந்த அன்புறவை வளர்ப்பதற்காக இந்த செயல்பாடுகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சில சொல்றாரு. சரி, எதுக்காக இதை நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னா, ஆன்மீக வளர்ச்சிக்கும் தீய சக்தியிலிருந்து ஒருவரை காப்பதற்கும் இந்த விஷயம் ரொம்ப இன்றியமையாதது அப்படின்னு ரூப கோஸ்வாமி சொல்றாரு. ஓகேங்களா? கனெக்ட் பண்ணிக்க முடியுதா? ஹரே கிருஷ்ணா. சரி, ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றாங்க, பிரசாதத்தின் முக்கியத்துவம். பகவானின் பிரசாதத்தை பகிர்வது அப்படின்றது என்ன அப்படின்னா, அன்பு மற்றும் பாசத்தை அதிகரிப்பதற்காகவும் மனதை தூய்மைப்படுத்துவதற்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம மனசை தூய்மைப்படுத்தினா மட்டும்தான் பகவானோட விஷயங்களை நம்மளால புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா இந்த பௌதீகம் சார்ந்த விஷயங்களே நம்ம பல பிறவிகளா இருந்ததுனால என்ன ஆயிடுச்சு, மாசுபட்டு போயிட்டோம். மெட்டீரியல் கண்டாமினேஷன் நம்மளுக்கு ரொம்ப வந்துச்சு. அப்ப நம்ம சுத்தமானா மட்டும்தான் பகவானோட விஷயங்களை நம்மளால புரிஞ்சிக்க முடியும், பகவானோட திருநாட்டுக்கு நம்மளால செல்ல முடியும். அப்ப இந்த பிரசாதத்தோட மகத்துவம், மகிமை என்ன அப்படின்னா, என்ன பண்றாங்க, நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, மனதை தூய்மைப்படுத்துவதற்கான ஒரு முதன்மையான முறையாக பிரைமரி மெத்தட் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? அப்போ பரிமாற்ற செயல்முறை, மூணாவது எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ அனுபவம் வாய்ந்த பக்தர்கள் யாரு? அதாவது சாதுக்கள். அவங்க இந்த மாதிரியான விஷயங்களை நம்மளுக்கு வழிகாட்டுகிறாங்க. எப்படி பகவான் கிட்ட நாம எப்படி போகணும் அப்படின்ற விஷயத்த வழிகாட்டுவதற்கு அவங்க நம்மளுக்கு வழி நடத்துறாங்க. சோ அப்ப என்ன பண்றாங்க, அப்ப அனுபவம் வாய்ந்த ஒருவிடம் பொருள் நலன்கள் அல்லாமல், அதாவது மெட்டீரியல் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், தேவை அடிப்படையாக கொண்ட ஒரு கொடுத்து வாங்குற விஷயமா இத குறிப்பிடப்படுது. அதனால இந்த உறவு முறை உருவாக்கப்பட்டது, இஸ் கிரியேட்டட் அப்படின்னு ரூப கோஸ்வாமி சொல்றார். நான்காவது, உலகில் பரிமாற்றங்களை தவிர்த்தல், அவாய்டிங் மண்டேன் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்றார். அதாவது
சமூக சோசியல் அல்லது பௌதீக பரிவர்த்தனைகள் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு அப்பாற்பட்ட விஷயம். இந்த பௌதீகம் சார்ந்த விஷயங்களுக்கு அப்பாற்பட்ட ஆன்மீக தொடர்புக்கு உயர்த்தி என்ன பண்ணுவாங்க, அந்த பக்தர்கள் நம்மளை உயர்த்தி அந்த ஆன்மீக விஷயங்களை எப்படி பயன்படுத்தி என்ன சொல்லுவாங்க இல்லையா, சம்பந்த அபிதய பிரயோஜனம், அந்த 3 விஷயங்கள் இருக்குல்ல, அந்த விஷயங்களை நாம எப்படி வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி நாம அதை எப்படி செயல் பண்ணி நம்ம எப்படி பகவானுடைய லோகத்துக்கு போக முடியும் அப்படின்றது இவங்களோட வழிகாட்டுதல். இந்த 6 விதத்துல நம்ம அந்த அந்த பிரீத்தி லட்சணம், அந்த அறிகுறிகளை நம்ம கிட்ட இருக்கா அப்படின்றத உணர்ந்து அவங்க கிட்ட இருந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா பகவானுடைய லோகத்துக்கு போறது ஒரு மிக பெரும் வாய்ப்பா நம்மளுக்கு அமையுது அப்படின்னு ரூப கோஸ்வாமி அவர்கள் தன்னோட இந்த உபதேசாமிருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலியம் இந்த 4வது பதத்துல இந்த ஷட்வித பிரீத்தி லட்சணத்தின் மூலியம் நம்மளுக்கு உணர்த்துறாரு. சரிங்களா? ஓகேவா? இது வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சா? எஸ் மாதாஜி. சரி, அடுத்ததா என்ன சொல்றாங்க இந்த ஸ்லோகத்துல ஸ்ரீ ரூப கோஸ்வாமி நல்ல சங்கத்தை எப்படி வளர்த்து கொள்வது அப்படின்ற மாதிரி விஷயங்களும் விளக்குறாரு. ஒரு சாதுவுடனான இந்த 6 வகையான தொடர்புகளின் மூலம் அப்படின்னு சொல்லி சேவை மனப்பான்மையுடன் மட்டுமே உயர் தொடர்பு சாத்தியம். அப்போ அந்த சேவை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமானது அப்படின்னு ஸ்ரீல ரூப கோஸ்வாமி அவங்க சொல்றாங்க. அப்போ கீழ்நிலை தொடர்பு அப்படின்றத விஷயத்த என்ன சொல்றாரு, சுரண்டல், எக்ஸ்ப்ளாய்டேஷன் மற்றும் இந்த பௌதீக சம்பந்தமான இன்பத்தை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆன்மீக உயர் தொடர்பு அப்படின்ற விஷயத்த நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அது சேவையின் மூலம் மட்டுமே நாம அடைய முடியும் அப்படின்றத ரொம்ப ஆணித்தனமா ஸ்ரீல ரூப கோஸ்வாமியும் பிரபுபாதரும் நம்மளுக்கு ரொம்ப அழகா இதை விளக்குறாங்க. அது எப்படி கிடைக்கும்? சேவை சரியான தொடர்பினால் நமது சேவையின் தரமும் உயரும். அப்போ சரியான தொடர்பு அப்படின்றத எதை குறிப்பிடுறாங்க? சாது சங்கத்தின் மூலியமா மட்டும்தான் நம்மளோட சேவையோட தரம், அதாவது சர்வீஸோட குவாலிட்டியை நம்மளால உயர்த்திக்க முடியும். இப்ப நம்மளுக்கு ஒரு சேவை கிடைக்குது, நம்ம அதுல ஏதோ தவறுதலான ஒரு சில விஷயங்கள் சரியா பண்ண முடியாம போயிடுது அப்படின்னா நம்மளுக்கு அனுபவம் வாய்ந்த பக்தர்கள் என்ன சொல்லுவாங்க, மாதாஜி பிரபுஜி இதை இப்படி பண்ணக்கூடாது, இந்த சேவையை நீங்க இப்படி பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு கைட் பண்றாங்க இல்லைங்களா? அப்போ நம்ம அடுத்த தடவை அடுத்த வாட்டி நம்மளுக்கு ஒரு சேவை கிடைக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம், இன்னும் ஸ்ரத்தையா இன்னும் ரொம்ப நம்பிக்கையோட போன மாதிரி இல்லாம இந்த தடவை நமக்கு கிடைச்ச ஒரு சேவையை நம்ம நல்லபடியா நிறைவேற்றணும் அப்படின்னு அதோட தரத்தை நம்ம உயர்த்திக்கிறோமா இல்லை, இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு நம்மளோட அந்த தரம் குவாலிட்டியை நம்ம உயர்த்திக்கிறோமா இல்லையா? எஸ் மாதாஜி. ஓகே, நன்றி. அப்போ அத சாது சங்கம் மற்றும் சாது சேவை மிக மிக முக்கியம். இப்ப நம்ம இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி சாது சங்கம் சாது சேவை இந்த 2 வழியின் மூலியமா தான் இந்த 6 வகையான பிரீத்தி லட்சணங்கள், இந்த அறிகுறிகளை நாம வளர்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உயர் பக்தர்களோட கட்டளைப்படி நாம நடந்துகிட்டோம் அப்படின்னா அது நிச்சயமாக நம்மளை பரம்பொருளோட அந்த பகவானோட உயர்ந்த இலக்கு என்ன, நம்மளோட உயர்ந்த இலக்கை நாம் அடைய முடியும் அப்படின்னு ஸ்ரீ ரூப கோஸ்வாமி சொல்றாரு. உயர்ந்த இலக்கு அப்படின்னா இங்க அவர் எதை மென்ஷன் பண்றார், எதை சுட்டி காட்டுறார்? உயர்ந்த இலக்கு, பகவானோட உயர்ந்த இலக்கு அப்படின்னா என்ன? ஹரே கிருஷ்ணன். பக்தர்கள் எல்லாரும் அவரிடம் வரணும் அப்படிங்கிறது. ஓகே, வேற? அடியன் ரொம்ப வேகமா போற மாதிரி இருக்க மாதாஜி, கேள்வி கனெக்ட் ஆயிடுச்சு இல்ல உங்களுக்கு? மாதாஜி கரெக்டா தான் போறீங்க மாதாஜி. ஓகே, உயர்ந்த இலக்கு அப்படின்னா எதை சொல்ல வராங்க? நம்ம பக்தர்கள் அனைவரும் இறைவனுக்கு பக்தி தொண்டு ஆற்றணும் மாதாஜி. பக்தி தொண்டு ஆற்றணும், அப்புறம் அது ஒண்ணுதான் உயர்ந்த இலக்கா? மாதாஜி அந்த பக்தி செடி மெதுவா வளர்ந்து மகானுடைய பாதத்துல போய் சேர்றதுக்கு மாதாஜி அப்படி இருக்கலாம். இறைவனோட திருவடியில போய் நம்ம சேர்றது, அதாவது பேக் டு காட், அதுதான் உயர்ந்த இலக்கு. சரிங்களா? நல்லா கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. உயர்ந்த இலக்கு அப்படின்னா அது மட்டும்தான். அது எப்படி போகணும், அது அங்க போய் எப்படி அடைய முடியும்? பக்தியின் வழியாதான், பக்திலத பீஜ அந்த பக்தியின் மூலியமா தான் பகவானோட அந்த உயர்ந்த இலக்கை நம்ம எட்ட முடியும். அந்த உயர்ந்த இலக்கை எட்டுவதற்கு இந்த பக்தி ஒரு வழிகாட்டுதல். அந்த வழிகாட்டுதல்ல உள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை
நம்மளுக்கு எடுத்து உரைக்கிறது தான் இந்த நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், உபதேசாமிருதம். சரிங்களா? ஓகேவா மாதாஜி? எஸ் ஓகே மாதாஜி. மாதாஜி. சரி. அடுத்ததா பரிசுகளை வழங்குவதும் பரிசுகளை ஏற்றுக்கொள்வதும். ததாதி பிரதிகிருண்ணாதி அப்படின்னு அந்த ஸ்லோகத்துக்கான முதல் வார்த்தை. ததாதி பிரதிகிருண்ணாதி, அதாவது நாம் சாதுக்களுக்கு சேவை செய்து அவர்கள் விட்டு போன சேவை, அவங்க சாப்பிடக்கூடிய அந்த எச்சங்களை, ரெமனன்ஸ் ஆஃப் த ஃபுட், அதை எடுத்துக்கொண்டு நாம் வாழ முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதை தாண்டி அவங்க எதை கொடுத்தாலும் நாம் அதை ஏத்துக்கொள்ளணும். வைஷ்ணவர்களால் அல்லது குருமார்களால நிராகரிக்கப்பட்ட விஷயத்தை நாமளும் நிராகரிச்சிடணும், அதை நாம ஏத்துக்கொள்ள கூடாது. ஈஷோ உபனிஷத்துல ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல சொல்றாங்க என்ன அப்படின்னா, ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேன திக்தேன பூஞ்சிதா மாகிருத கஸ்ய ஸ்வித்தனம். எவ்ரிதிங் அனிமேட் ஆர் இன்அனிமேட் தட் இஸ் வித்தின் த யூனிவர்ஸ், மன்னிச்சுக்கோங்க எனக்கு தமிழ்ல கிடைக்கல, இஸ் கண்ட்ரோல்ட் அண்ட் ஓன்ட் பை த லார்ட். ஒன் ஷுட் therefore accept only things necessary for himself. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. which are set aside as his quota, and one should not accept other things knowing well to whom they belong. இதுதான் அங்க சொல்லப்படுறது. அப்போ என்ன சொல்றாங்க, அவர்களால் பகவானால் அந்த ஈஷாவால கொடுக்கப்பட்ட நம்மளுக்கு ஒதுக்கப்பட்ட விஷயங்களை தான் மட்டும் நாம் அனுபவிக்க வேண்டும். மாகிருத கஷ்ய ஸ்வித்தனம். ஆனா நாம பிறருடைய சொத்துக்களின் மீது நாம அத்துமீறக்கூடாது, மத்தவங்களோட விஷயங்கள்ல நாம ஆசைப்படக்கூடாது. அதுதான் இங்க சொல்லுவாங்க. Therefore accept only those necessary for himself. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் இப்ப உள்ள காலகட்டத்துல மக்கள் இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப சொற்பமான மக்கள் தான் இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு அடியேன் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா மாதாஜி, ஆமா மாதாஜி, கொஞ்சம் பேர் தான் அப்படி இருக்காங்க இல்லைங்களா? மாதாஜி. அவங்களுக்கு மத்தவங்களுக்கு இழைக்குதோ இல்லையோ நாம சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு மனோபாவத்துலதான் இப்போ உள்ள மக்கள் இருக்கிறாங்க. அததான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இது வேதங்களில் உள்ள ஈஷோ உபனிஷத்தோட ஸ்லோகத்துல இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இப்படிதான் நாம நம்மளோட நிலைமையை நாம மேம்படுத்திக்கணும் அப்படின்னு ஈஷோ உபனிஷத் ஸ்லோகத்தின் மூலியமா ஸ்ரீல ரூப கோஸ்வாமி அவர்களும் அதை மேற்கோள் காட்டி சொல்றாரு. அப்போ நாம பௌதீகவாதிகளோட விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட மனம் மாசுபட்டு அசுத்தமாகிவிடும். அப்படி இருந்தா பகவானோட நினைவு நம்மளுக்கு தெளிவா இருக்காது அப்படின்ற விஷயத்த சைத்தன்ய சரிதாமிருதம் அந்தியலீலா 6.278 ஸ்லோகத்துல சொல்றாங்க. விஷயிர அன்ன கஹில மலினா ஹயமன மலினா மன ஹைல நாகை கிருஷ்ணேர ஸ்மரண அப்படின்னு சொல்றாரு. யாராவது இந்த மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா மாதாஜி? படிக்கலாம் மாதாஜி. படிங்க மாதாஜி. Translation by Bhaktivedanta Prabhupada ki jai. When one eats food offered by a materialistic man, one's mind becomes contaminated. And when the mind is contaminated, one is unable to think of Krishna properly. கரெக்ட் ஆயிடுச்சா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பர்பட் படிச்சீங்கன்னா சொல்லுவாங்க there are 6 kinds of association. இங்கேயும் அதான் குறிப்பிட்டிருக்காங்க. எங்க சைத்தன்ய சரிதாமிரத்திலும் நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதோட ஸ்லோகத்தையும் இங்க குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப நாம எப்படி இருக்கணும்? இல்ல ஜஸ்ட் நான் காமிச்சேன். நீங்க அந்த ஸ்லோகத்திலேயே இங்க குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு there are 6 kinds of association அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த சத்வித பிரீத்தி லட்சணம் இங்கேயும் கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அப்போ நாம எப்படி இருக்கணும், எப்படி இருக்க கூடாது அப்படின்றது இங்க ஆழ்வார்கள் ஆச்சாரியர் நம்மளுக்கு ரொம்ப தெளிவாகவும் சொல்றாங்க. அததான் நம்ம இங்க மேற்கோள் காட்டி ரூப கோஸ்வாமி அவங்களும் சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயத்தை எப்படி இந்த மெட்டீரியலிஸ்டிக் பௌதிகமான விஷயங்கள் அவங்களோட அந்த மனுஷங்களோட நாம ஏற்படுத்திக்கக்கூடிய சம்பந்தத்தை என்ன பண்ண முடியும், நம்மளால ஜீரணிக்க முடியாது. சோ அப்ப என்ன ஆகும், அப்போ அதை ஜீரணிக்கக்கூடிய அன்பர்களோட நாம இணைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பௌதிகம் சம்பந்தமான எந்த கலக்கங்களும் நாம அதனால பாதிக்கப்பட மாட்டோம் அப்படின்றதுதான் இங்க சொல்லப்படும். ஓகேங்களா? கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுச்சா? ஹரே கிருஷ்ணா. எஸ் மாதாஜி. சரி. அப்போ விஷய விஸ்வம் அசுத்தம்
அப்போ என்ன சொல்றாங்க, விஷத்திற்கு விஷம்தான் மருந்து. கரெக்டா? இப்ப பாம்போட விஷத்துல இருந்துதான் அந்த பாம்பு கடிக்கே மருந்து தயாரிக்கிறாங்க. கரெக்டா? எஸ் மாதாஜி. கரெக்டா? அப்ப என்ன சொல்றாங்க, அப்ப அந்த தெய்வீக சக்தி அப்படின்றத நாம அமிர்தமா நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன ஆகும், இந்த பௌதீக சார்ந்த விஷயங்கள் நம்மள வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. அதாவது சொல்றாங்க, இந்த மெட்டீரியல் மிசரிஸ், ஆதி ஆத்மிகா, ஆதி தெய்வீகா, ஆதி பௌத்திகா மற்றும் 6 விதமான அசித் வர்க்கங்கள், காம, குரோத, லோப, மோக, மதம், ஆச்சரியம், அதை தாண்டி இந்த முக்குணங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளை எதுவுமே பாதிக்காது. அப்படி இல்லாம பௌதீகவாதிகளா இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி விஷயங்களே நம்மளை வந்து கொன்னுடும், நம்மளை வந்து அப்படியே தூக்கி சாப்பிட்டுட்டோம் இந்த மாயை அப்படின்றதா இங்க வந்து ஆழ்வார் ஆச்சாரியர்களாலும் ரூப கோஸ்வாமி அவர்களாலும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அதுக்கு உதாரணமா நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளும் அவர் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, மதுகரா அப்படின்ற ஒரு தேனீக்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த தேனி என்ன பண்ணும், அங்க இங்க எல்லாம் சுத்தி தேனியை சேகரிக்கும் இல்லைங்களா. அப்போ அந்த தேனியை நாங்க சேகரிக்கிறோம் அப்படின்னு அது என்னைக்காவது, நம்ம இவ்வளவு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம உழைக்கிறோம் அப்படின்னு அது என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கா? நீங்க ஏதாவது பத்தி கேட்டிருக்கீங்களா? இல்ல மாதாஜி. கேள்விப்படல இல்லைங்களா. அதற்காக பிரதிபலனை அது ஏதாவது எதிர்பார்க்குதா? நான் இவ்வளவு தேனியை சேகரிக்கிறோம், நம்மளுக்கு வந்து இவ்வளவு ஹார்ட் ஹர்ன், நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம், அப்ப எனக்கு ஒரு பிரதிபலன் வேணும் அப்படின்னு அந்த தேனி எங்கேயாவது எதிர்பார்க்குதா? இல்ல மாதாஜி. ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்மளோட சொந்த ஒரு விஷயத்துக்காக என்ன பண்றோம், அது சேர்த்து வச்ச தேனி கூட்ட நாம எடுத்துட்டு வந்து நம்ம சாப்பிடுறோம். கரெக்டா? ஆமா மாதாஜி. கரெக்டுங்களா? அப்ப அந்த தேனி கிட்ட இருந்து நாம என்ன கத்துக்கணும், எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்க கூடாது. நாம அதுக்காண்டி நாம இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றோம் அப்படின்ற விஷயத்த பத்தி நம்ம கவலையும் படக்கூடாது. நம்ம இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றதுனால, சரி நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, இதற்கான ஒரு பிரதிபலன் எனக்கு இப்படி கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு எப்படி கிடைக்கணும், அது கூட நாமளே ஒரு ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்கிறோம். ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பதில் எதிர்பார்க்கிறோம். கரெக்டா? எப்படி ஆமா வரணுமோ மாதாஜி. அப்படி வரட்டும் அப்படின்ற மனோபாவம் நம்மளுக்கு கிடையாது. நான் இவ்வளவு ஆமா கஷ்டப்படுறேன், மாதாஜி. எனக்கு வந்து ரிசல்ட், இதுக்கான ஒரு விடை வந்து எனக்கு இப்படிதான் வரணும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அது தப்பா சரியா நம்மளுக்கு தெரியாததுனால நம்ம கர்ம வினையில மாட்டோம். கரெக்டா? அப்ப ஆமா அந்த மாதிரி மாதாஜி. ஒரு நிலை நம்ம வச்சுக்க கூடாது அப்படின்றதுதான் இங்க சொல்லப்படுது. அப்போ இப்படி நாம பகவானும் குருவால கொடுக்கப்பட்ட விஷயங்களை நாம ஏத்துக்கிட்டு அந்த தேனியை போல நாம இருந்தோம் அப்படின்னா எதிர்வினையான விஷயங்களை நம்மளுக்கு வந்து நம்மள வந்து தாக்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. அது போல சேவை செய்வதற்காகத்தான் என்னோட உடல் நலத்தை நான் பாதுகாப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம ரொம்ப தெளிவா நம்ம மனசுக்குள்ள எடுத்துக்கணும். எப்படி நம்மளோட உடல்நிலையை நாம ஏன் பேணி பாதுகாக்கணும், அப்பதான் நம்மளால பக்தி செய்ய முடியும். கரெக்டா? இப்போ ஒரு நாள் நம்மளுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அப்படின்னா நம்மளோட பக்திய பழைய மாதிரி நம்மளால செய்ய முடியுதா? இல்ல மாதாஜி. முடியாது மாதாஜி. உடம்பு சரியில்லைன்னா இல்லைங்களா? பண்ண முடியாது மாதாஜி. சாண்டிங் கூட பண்ண முடியாது மாதாஜி. சாண்டிங் பண்ண முடியாது, பகவானுக்கு பிரசாதம் பண்ண முடியாது, ஆஃபர் பண்ண முடியாது. நம்மளால அந்த ஒரு சுறுசுறுப்பான ஒரு நிலையில ஒரு எந்தூசியாசமா நம்மளால அன்னைக்கு பக்தி பண்ண முடியாது. நாம ஒரு சின்ன தலைவலி வந்தா கூட ஒரு இரிட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம பண்ணணும்னு நினைச்சா கூட அந்த வலியின் உபாதையால நம்மளால அதை பண்ண முடியாது இல்லைங்களா. அப்போ நம்மளோட உடம்பை நாம எதுக்கு பாதுகாக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் நாம ரொம்ப சரியான முறையில புரிஞ்சுக்கணும். சோ அதற்கு தேவையான விஷயத்தை மட்டும்தான் நான் எடுத்துக்கொள்வேன் அப்படின்றதுதான் யுக்த வைராகியம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மேலும் ஒரு சேவகனாக எனக்கு நிறைவேற்றிய கடமைகள் நிறைய இருக்கு. நம்மளுக்கு பௌதீக கடமையும் இருக்கு, ஆன்மீக கடமையும் இருக்கு இல்லைங்களா. அப்போ என்னோட உடம்பை நான் எதற்கு பராமரிக்க வேண்டும் அப்படின்றத நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். அதுக்குதான் நான் அவசேஷா அந்த எச்சங்களை நான் எடுத்துக்கொள்வேன் அப்படின்ற விஷயங்களும் சொல்றாங்க. இதே மாதிரி ஸ்ரீமத் பாகவதம் 11வது காண்டம் 6வது அத்தியாயம் 46வது ஸ்லோகத்துல உத்தவர் என்ன சொல்றாரு, இந்த மாயையை என்னும் சிக்கலிருந்து விடுபட நம்மளுக்கு ஒரு வழி சொல்றார். என்ன? அதாவது பகவானுடைய எச்சங்களை அது மதிப்பதன் மூலமே நாம் மாயையை வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? இதுதான் அந்த ஸ்லோகம் 11.46. The Edu dynasty retreats to Prabhasa. சோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, யாராவது இந்த டிரான்ஸ்லேஷன் படிங்க மாதாஜி. நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. Simply by decorating ourselves with the garlands
fragrant oils, clothes, and ornaments that you have already enjoyed. And by eating the remnants of your meals, we, your servants, will indeed conquer your illusory energy. Hare Krishna. பகவானோட அந்த மாயையை நாம வென்றிட முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ அப்ப அந்த என்ன சொல்றாங்க இங்க போட்டிருக்காங்க பாருங்க, உச்சிஷ்ட இந்த ஒரு வார்த்தை போட்டிருக்கா, உச்சிஷ்ட போஜினோ தாஷாஸ். அப்ப உச்சிஷ்ட அப்படின்னா என்ன போட்டிருக்காங்க இங்க வார்த்தைக்கான அர்த்தம் the remnants, கிருஷ்ணா, the remnants of food. சாரி மாதாஜி, the remnants of food, the remnants of your food அப்படின்னு சொல்றாங்க. அது பகவானோட அந்த சம்பந்தப்பட்ட அந்த உணவு பதார்த்தம் அப்படின்ற சொல்லப்படுது. சரிங்களா? சோ இப்படிதான் நம்ம இந்த மாயையை வெல்லக்கூடியதற்கான வழி அப்படின்னு உத்தவர் சொல்றார். அப்போ உமது எச்சங்களை மதிப்பதன் மூலம் தான் நான் இந்த மாயையை வெல்ல முடியும். இது ஒரு முயற்சி. இந்த ஒரு முயற்சியால் நாம் முழு உலகத்தையும் நாம வெல்ல முடியும் அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் பகவானுக்கு தான் சொந்தம். அப்ப நாம் பகவானுடைய சேவையில தான் நாம ஈடுபட வேண்டும். நாம் எப்பொழுதும் பகவானோட விசுவாசமான ஒரு குடிமகனாக நாம வாழ வேண்டும். இந்த உலகம் எல்லாம் பகவான் யாருக்கு படைச்சாரு? நம்மளோட சௌகரியத்துக்காக தான் படைச்சாரு. அப்போ நாம அதுல உரிமை கொண்டாட கூடாது. கரெக்டா? உரிமை கொண்டாட முடியுமா? இல்ல மாதாஜி. அப்போ இது எல்லாம் பகவானால படைக்கப்பட்டது. அப்போ நம்ம எல்லாத்தையுமே பகவானோட சேவையில தான் நம்ம பயன்படுத்திக்கணுமே தவிர நாம நம்மளுடைய ஓன் சென்ஸ் கிராட்டிபிகேஷன், நம்மளுடைய புலன் இன்பத்துக்காக நாம் எதையும் பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பகவானுடைய விசுவாசமான குடிமகனாக நாம் வாழ வேண்டும். அப்படி நம்ம இருந்தோம்னா நம்மளுடைய எண்ணம், சொல், செயல் எல்லாமே பகவானுக்காக தான் இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்ம இந்த பௌதிக உலகத்துல இருந்து எந்த விஷயமான நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். சோ இப்படி இருந்தாதான் நம்மளோட அமைதியும் நல்லிணக்கமும் நம்ம கிட்ட இருக்கும். பீஸ் அண்ட் ஹார்மனி அப்படின்ற விஷயம் நம்ம கிட்ட இருக்கும். அப்போ நமக்கு எந்த விதமான எதிர்விளைவும் இருக்காது, நமக்கு துன்பமும் இருக்காது அப்படின்ற விஷயத்த ததாதி பிரதிகிருண்ணாதி அப்படின்ற இந்த வார்த்தைகள் மூலியம் ஸ்ரீல ரூப கோஸ்வாமி அவங்க நம்மளுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா குஹ்யம் ஆக்கியாதி பிரச்சதி அப்படின்ற வார்த்தைக்கான விளக்கம் என்ன சொல்றாரு அப்படின்றது பார்ப்போம். அப்போ ஒருவரோட மனதை நம்பிக்கையுடன் வெளிப்படுத்த, நம்மளோட மனசுல இருக்கிறத ஒரு நம்பிக்கையான ஒருத்தர்கிட்ட நாம வெளிப்படுத்தணும். சோ இதோட பொருள் என்ன அப்படின்னா, ஒருவர் நம்பிக்கை கூடிய பக்தரிடம், குறிப்பாக மிகவும் முன்னேறிய ஒருவரிடம் தன் இதயத்தை திறந்து ஆழமான எண்ணங்களையும் ஆன்மீக விருப்பங்களையும் பக்தி பயிற்சியில் உள்ள போராட்டங்கள், சம்டைம்ஸ் நம்மளால பக்தியில சில சமயம் நம்ம முன்னேறி செல்லணும்னு நினைப்பும் போது நமக்கு அதுல ஒரு போராட்டம், ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும் இல்லைங்களா? அந்த ஸ்ட்ரகிள்ல இருந்து நாம எப்படி வரணும், வெளியில வரணும் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நம்மளுக்கு அனுபவம் மிக்க ஒருத்தர் நம்மளுக்கு கண்டிப்பா தேவை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுல இருக்க ஆன்மீக சந்தேகங்கள் மற்றும் கிருஷ்ணரை பற்றிய ரகசிய உணர்வுகள் ஆகியவற்றை பகிர்ந்து கொள்வதற்கும் இந்த மாதிரியான விஷயத்தை எல்லாம் நம்ம இதயத்துல இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை வெளிப்படுத்த இந்த செயல் மிகவும் முக்கியமானது. குஹ்யம் ஆக்கியாதி பிரச்சதி, இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கிட்டோம், அவங்க கிட்ட இருந்து வர அட்வைஸை நம்ம ஏத்து நடந்துக்கிட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, அது வழிகாட்டுதலுக்கும் புரிதலுக்கும் வழிவகுது. நம்ம புரிதல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ ஒரு விஷயம் வரும், நம்ம கிளாஸ்ல சில விஷயங்கள் புரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ இவங்க ரொம்ப ஏதோ பெருசா சொல்றாங்க, நம்மளுக்கு புரியல, ஆனா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும்னு வர்றது ஒரு சமயம். புரியவே இல்லை, கண்டினியூஸா நம்மளுக்கு புரியல ஒரு விஷயம், நம்ம புத்தகம் எடுத்து படிக்கிறோம் புரியல அப்படின்னா நம்ம மூத்த பக்தர்கள் கிட்ட போய் நம்ம சந்தேகங்களை கேட்டுக்கிறோம். அதே நாம தனியா படிச்சு புரியலன்னா இது என்னப்பா இவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மூடி வச்சுட்டு அடுத்த வேலையை நம்ம பார்க்க போறோம் இல்லைங்களா? அப்ப அந்த புரிதலுக்கும் நம்மளுக்கு ஒரு வழிகாட்டுதலா இந்த ஆக்கியாதி குஹ்யம் ஆக்கியாதி பிரச்சதி அப்படின்ற நிலை நம்மளுக்கு வழிவகுக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ நம்பிக்கை மற்றும் பாச பிணைப்பு அப்படின்றதையும் வலுப்படுத்துது. இது புறம் பேசுவது கிடையாது, இது காசிப்பி கிடையாது. இப்ப நான் போய் ஒரு விஷயத்தை கேட்கிறேன் அப்படின்னா
சில பேர் என்ன சொல்லுவாங்க, பாரு அவங்க காசிப்பிங் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இது புறம் பேசுதல், காசிப்பிங் கிடையாது. பகவானை சார்ந்த விஷயங்கள் தான் நமக்கு சந்தேகங்கள். நம்மளோட இதயத்துல இருக்கக்கூடிய சந்தேகங்களை நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கிட்டாதான் அடுத்தடுத்த ஆன்மீக பாதையில நம்மளால முன்னேற முடியும். அந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லப்படும். மாறாக ஒருவரோட ஆன்மீக பயணத்தை வெளிப்படையான மற்றும் நேர்மறையான முறையில் நாம பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னும் சொல்லப்படுது. சரிங்களா? அப்போ நெக்ஸ்ட் பிரிச்சதி, ரகசியமாக விசாரித்தல் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இது பாத்தீங்கன்னா ஒரு பரஸ்பர செயல் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்தரிடம் அவரோட மனம், ஆன்மீக அனுபவம் மற்றும் கிருஷ்ண உணர்வு குறித்து அவரது ரகசிய புரிதல். நம்ம சில ஒரு கான்பிடென்ஷியலான சில விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா, இப்படி எல்லாம் எனக்குள்ள நடக்குது அப்படின்றத நாம பகிர்ந்துக்கணும். சோ அப்ப அவங்க கிட்ட இதே மாதிரி கிருஷ்ண உணர்வுல ரொம்ப ரகசியமான விஷயங்கள் அவங்க கிட்ட இருந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சொன்னீங்க அப்படின்னா, இப்போ பாகவதத்தோட 10வது காண்டம் அப்படின்றது ரொம்ப கான்பிடென்ஷியலான ஒரு கேண்டோ. கரெக்டா இல்லையா? ஆமாவா இல்லையா? எஸ் மாதாஜி. அத டைரக்டா நம்ம படிக்க கூடாது. பாகவதத்தோட 9 காண்டங்களும் படிச்சு முடிச்சுட்டு தான் நம்ம 10வது காண்டம் போகணும். ஏன் 10வது காண்டத்தை நம்ம டைரக்டா படிக்க கூடாது அப்படின்னா, அதுல ரொம்ப கான்பிடென்ஷியலா ரொம்ப ரகசியமான அந்த ராசலீலைகள் பத்தின ஒரு விஷயங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நாம பாகவதமே படிக்காம டைரக்டா நம்ம அந்த 10வது காண்டம் போய் படிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது புரியுமா? தப்பு தப்பா தான் நம்ம புரிஞ்சுப்போமே தவிர சரியான புரிதல் நம்மளுக்கு அதுல வராது. கரெக்டா? ஆமா மாதாஜி. சோ அப்போ என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம மூத்த பக்தர்கள் கிட்ட இருந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். சோ அவங்க அத படிச்சு அவங்களுக்கு என்ன அனுபவம் கிடைச்சது அப்படின்ற விஷயத்த நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். தப்பு தப்பா புரிஞ்சுக்க கூடாது அப்படின்றதுதான் சொல்லப்படுது. சரிங்களா? இது ஒரு மேலோட்டமான கேள்வி கிடையாது. இது ஒரு சூப்பர்ஃபிஷியல் கொஸ்டின்ஸ் கிடையாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ அவங்களோட கண்ணோட்டம், அவங்களோட பர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்றதையும் நாம புரிஞ்சுக்கணும். அதுதான் இங்க ஒரு ரகசியமாக விசாரித்தல். எப்படி உங்களுக்கு அந்த அந்த பகவானோட அந்த ரகசியமான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, அதை நாம புரிஞ்சுக்கிட்டு நம்ம பக்தியில இன்னும் மேலும் தெளிச்சோம் அப்படின்னா பகவானோட திருநாட்டுக்கு செல்றதுக்கான ஒரு சரியான ஒரு பாதையை நம்மளுக்கு அமையும் அப்படின்னு சொல்றாங்க. அவர்களோட ஞானத்திலிருந்து கற்றுக்கொள்வதற்கும் ஆன்மீக நலையின் உண்மையான அக்கறை காட்டுவதற்கும் உள்ள ஆழ்ந்த நேர்மையான ஒரு விருப்பம், நம்மளோட டிசையர் அதுவாதான் இருக்கணும். சோ இது போன்ற கேள்விகள் கேட்பதன் மூலம் மரியாதையும் ஆன்மீக வளர்ச்சிக்கான விருப்பத்தையும் நாம வெளிப்படுத்தலாம். அப்போ மேலும் இந்த பக்தர் தனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கும் வழிவகுத்து உறவை மேலும் நாம பலப்படுத்திக்க முடியும், வளர வச்சுக்க முடியும். அப்போ பணிவுடன் விசாரிப்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பணிவுடன் விசாரிப்பது, கேள்வி கேட்கறது அப்படின்றது பகவத்கீதையில 4.34ல சொல்றாங்க. தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஸ் தத்துவ தர்ஷினக அப்படின்னு சொல்றார். என்ன இந்த டிரான்ஸ்லேஷன் படிச்சா நம்மளுக்கு யாராவது படிக்கிறீங்களா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. நான் படிக்கிட்டேமா மாதாஜி? வேற யாராவது படிக்கிறீங்களா மாதாஜி? வேற யாராவது படிங்க படிங்க. நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. Just try to learn the truth by approaching a spiritual master. Inquire from him submissively and render service unto him. The self-realized souls can impart knowledge unto you because they have seen the truth. ட்ரூத்னா யாரு? பகவானை பார்த்தவர்கள் அவங்க. சோ அப்ப நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட ஸ்பிரிச்சுவல் மாஸ்டரை நம்ம அணுகி ரொம்ப பணிவுடன் சப்மிசிவ்லி, ரொம்ப பணிவாக, பரிப்ரஷ்ன, ரொம்ப அடக்கமாக நம்மளோட விசாரணைகள் இருக்கணும். எப்படி அந்த ரகசியமான விசாரணைகளை நாம் எப்படி விசாரிக்கணும், நம்மளோட ஆன்மீக கேள்விகளை ரொம்ப பணிவாக அடக்கமாக ஒரு விசாரிக்கும் தன்மை நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்றத இந்த ஸ்லோகத்துல சொல்றாங்க. சரிங்களா? அப்போ நேர்மறையான உண்மையான விசாரணை தான் இங்க அனுமதிக்கப்படுகிறது. தர்க்க ரீதியான விஷயங்களை நாம இங்க பேசக்கூடாது. அப்போ அந்த சந்தேகத்திற்கான விடையும் பாத்தீங்கன்னா நேர்மையான வழியில தான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர நம்மளோட ஓன் மென்டல் ஸ்பெகுலேஷன், இப்ப குரு சொல்லிட்டாரு அப்படி இதுவா இருக்குமா
அப்படின்லாம் நம்ம நினைச்சுக்க கூடாது. நேர்மையான முறையில தான் நாம அதையும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த புரிஞ்சுக்கிறதுல கூட நம்மளோட முயற்சி இருக்கணும். இதுக்கு இந்த நம்மளோட குரு ஏதோ சொல்றாரு, இந்த விஷயத்தை நாம நேர்மையான முறையில தான் நாம அதை வந்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணுமே தவிர நம்மளோட ஓன் மென்டல் ஸ்பெகுலேஷன் நம்மளா ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு நம்ம வந்து அதுல அந்த மாதிரியான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ முழு கவனத்துடன் நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்றோம். ஏன் அப்படி செஞ்சா என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு தெரியாத அந்த உயர்ந்த மூலத்திலிருந்து வருகிறது. யாரு? அந்த பகவான் கிட்ட இருந்து விஷயம். பகவான் கிட்ட இருந்து விஷயத்தை எல்லாமே நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா புரிஞ்சுக்க முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி அந்த இக்னோரன்ஸ், அந்த ஒரு அறியாமை குணத்துல இருக்கிறதுனால நிறைய விஷயத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு சரியான குரு நம்மளுக்கு தேவை. அப்போ நம்ம கேட்கிற கேள்விகள் எப்படி இருக்கணும்ன்றது ரொம்ப முக்கியம். பிரஷ்னா அப்படின்னா கேள்வி. அந்த பரி அப்படின்ற ஒரு வார்த்தை போடுறாருன்னா அடக்கமான, ரொம்ப சப்மிசிவா, ரொம்ப பணிவா நம்மளோட கேள்விகள் இருக்கணும் அப்படின்றதுதான் இங்க சொல்லப்படுது. அப்ப சரணடைதலின் விளைவே பரிபிரஷ்னம் ஆகும். டோட்டலா நம்ம சரணாயிடணும். கிருஷ்ணர் எப்படி அர்ஜுனருக்கு அவ்வளவு விஷயங்கள் சொல்றாரு. அவர் என்ன புரிஞ்சுக்கிறார்? அப்பா, நான் இத்தனை நாள் என்னோட நண்பன் நினைச்சிட்டேன். சரி, இன்னில இருந்து நீ என் குரு, நான் சிஷ்யன். நான் டோட்டலா உங்ககிட்ட சரணாகதி அடையிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? அந்த விஷயம் அன்னில இருந்து அவரு குரு சிஷ்யன் அப்படின்ற முறையில தான் பகவான் வந்து அர்ஜுனருக்கு பகவத்கீதை இப்ப சரணடைதல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது அர்ஜுனர் மூலியமா நமக்கு கிருஷ்ணர் எடுத்து காட்டுறாரு. இதுதான் பரிபிரஷ்னம் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ பகவானோட திருப்தியை சாராத எந்த காரணத்திற்காகவும் நம்ம வந்து எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது. பகவானோட திருப்திக்காக தான் நம்மளோட எல்லா செயல்களும் இருக்கணும். அப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அது சேவைக்கு ரொம்ப அவசியம். இப்போ ஏன் அந்த கேள்வி பரிபிரஷ்னம் அப்படின்றது எதுக்கு இருக்கணும்? நம்மளோட சேவையை, அந்த தரத்தை நாம உயர்த்திக்கிறதுக்காண்டியாதான் அந்த சேவை இருக்கணும். பௌதீக சார்ந்த விஷயங்களை நம்ம வந்து நம்மளோட குருமார்கள் கிட்ட நம்ம கேட்க கூடாது அப்படின்றதும் ரொம்ப முக்கியமா இங்க சொல்லப்படுது. அப்ப அந்த பரிபிரஷ்னம் அப்படின்றது நம்மளுக்கு தேவை. வாழ்க்கையில கேள்வியே கேட்காம நம்மளால ஆன்மீகத்துல முன்னேற முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். முடியாது மாதாஜி, முடியாது மாதாஜி. எல்லாமே நம்மளுக்கு ஒரே வாட்டி புரிஞ்சிருமா அப்படின்னா புரியாது இல்லைங்களா? அப்ப அந்த பரிபிரஷ்னம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம வாழ்க்கையில ஆன்மீகத்துல நம்ம பயன்படுத்திக்க ஒரு வேண்டிய விஷயம். சரிங்களா? அதுதான் இங்க சொல்லப்படுது. சரிங்களா? நெக்ஸ்ட் வார்த்தை என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, புங்தே போஜயதே அப்படின்ற விஷயம் சொல்றாங்க. அதாவது கொடுப்பதும் பெறுவதும். அப்போ புங்தே சாதுவுக்கு உணவளிப்பது. அப்போ அவரோட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நாம அவருக்கு கொடுக்கறது. இப்படிதான் சொல்றது. புங்தே போஜயதே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ போஜயத்தே அவரிடமிருந்து பிரசாதம் பெறுவது. பிரசாதம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பகவானோட அருள், பகவானுடைய திருவுளம், வில் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பகவான் இடத்திலிருந்து எது வந்தாலும் அது அருளாக கருதப்பட வேண்டும். அப்ப நல்ல விஷயங்கள், இப்ப பகவான் நம்மளுக்கு ஏதோ நம்ம வேண்டுறோம், நம்மளுக்கு அது கிடைச்சிருச்சு அப்படின்னா அது பகவானுடைய அருள் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கோம். அது பகவானோட பிரசாதம். இப்ப நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அதை நாம எப்படி எடுத்துக்கணும்? எனக்கு இந்த கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா அதை நாம எப்படி எடுத்துக்கணும்? நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் ஃபர்ஸ்ட்? ஹரே கிருஷ்ணா. கேள்வி கனெக்ட் ஆச்சா? நம்ம என்ன பாவம் செஞ்சோமோ அதுக்கு தகுந்தது கிடைக்குது, கஷ்டம் கிடைக்குது அப்படின்னு நினைச்சுக்கிறோம் இல்லைங்களா? அப்ப நம்மளுக்கு வாழ்க்கையில ஏற்படக்கூடிய கஷ்டம் கூட நம்மளுக்கு ஏதோ அதுல இருந்து நம்ம படிப்பினை, இதுல இருந்து நாம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னு பகவானால் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பிரசாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு ஸ்ரீல ரூப கோஸ்வாமி சொல்றாரு. அப்ப இன்னில இருந்து நம்ம அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்குது அப்படின்னா இது பகவானால் கொடுக்கப்பட்ட பிரசாதம் அப்படின்னு நம்ம ஏத்துக்க ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு ரூப கோஸ்வாமியின் மூலியமா அந்த ஒரு விஷயத்தை நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கலாமா? எஸ் மாதாஜி. மிக்க நன்றி. ஓகே பிரபுஜி, மிக்க நன்றி. அப்போ மேலும் நாம் என்ன செய்தாலும் சேவை மனப்பான்மையுடன் நாம் செய்ய வேண்டும். இதைத்தான் ஸ்ரீமத் பாகவதம் 7வது காண்டம் 10வது அத்தியாயத்துல 5வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரஹ்லாத் மகாராஜ் சொல்றார். ஆசாசனோ ந வைப்ரித்யஹ அப்படின்னு அந்த ஸ்லோகத்தின் மூலியமா, இந்த ஸ்லோகத்தின் மூலியமா என்ன சொல்றாரு? யாராவது படிங்க மாதாஜி, யாராவது படிக்கிறீங்களா இந்த டிரான்ஸ்லேஷன்? படிங்க. A servant who desires material profits from his master is certainly not a qualified servant or a pure devotee. Similarly, a master who bestows benedictions upon his servant
because of a desire to maintain a prestigious position as master is also not a pure master. மிக்க நன்றி மாதாஜி. Thank you, அப்போ Mataji. பகவானில் சிறந்தவர் பிரகலாத். அவர் என்ன சொல்றாரு இந்த ஸ்லோகத்தின் மூலியமா? பகவானே உங்களுடைய பக்தர், பகவான் கிட்ட பக்தர்களுக்கு ரொம்ப அதிக அன்பு இருக்கு. அதனால பகவான் என்ன பண்ணுவாரா, அந்த பக்தனுக்கு நன்மை அளிக்காத எந்த விஷயத்தையும் அவரை செய்யும்படி தூண்ட மாட்டார் அப்படின்னு பிரகலாத் மகாராஜ் சொல்றார். சரிங்களா? சோ மற்றொரு புறம் பக்தி தொண்டிற்கு பதிலாக ஏதேனும் பௌதீக நன்மையை விரும்புவானால் உங்களுடைய தூய பக்தன் ஆக முடியாது. நாம அப்படி பௌதீகம் சார்ந்த விஷயங்கள் நம்மளுக்கு ஏதாவது இருக்கு, நாம அதை விரும்பணும், நம்மளுக்கு அது ஒரு டிசைர், ஆசை இருந்துச்சு அப்படின்னா நம்ம பகவானோட தூய பக்தனா ஆகவே முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ சேவைக்கு பதிலாக லாபத்தை விரும்பும் ஒரு வியாபாரியை விட எவ்விதத்திலும் மேலானவன் அல்ல. அப்ப வியாபாரிக்கும் நம்மளுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது அப்படின்றதுதான் இங்க பிரகலாத் மகாராஜ் நம்மளுக்கு சொல்றாரு. சரிங்களா? அப்ப சேவையும் பிரசாதமும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை அப்படின்னும் இந்த பர்பட்ல பிரகலாத் மகாராஜ் சொல்றாரு. அப்ப பகவான் கிட்ட இருந்து அவர்கிட்ட இருக்கிற எந்த விஷயம் நம்ம கிட்ட வந்தாலும் அது பிரசாதம், அவரோட அருள் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த ஒரு வரிக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்லோகம் இல்ல, ஒரு கதை ஒண்ணு ஸ்ரீல பிரபுபாதரும் ரூப கோஸ்வாமி அவரும் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, சன்யல் அப்படின்ற ஒரு ஆங்கில ப்ரொஃபசர், அவர் சைத்தன்ய சரிதாமிருத்தம் அவர் இங்கிலீஷ்ல எழுதுறாரு. சோ அந்த புக்கை அவர் இங்கிலீஷ்ல எழுதிட்டு இருக்காரு. சோ அப்போ என்ன நடக்குதுன்னா, அவருடைய தம்பி சனல், அந்த ப்ரொஃபசர் பேராசிரியரோட தம்பி, அவர் ஒரு பெரிய கிராஜுவேட், பாத்தீங்களா, பட்டதாரி. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க மடத்துல என்ன பண்றீங்களோ நாங்களும் அதே தான் பண்றோம், நீங்களும் அங்க சாப்பிடுறீங்க நாங்களும் அங்க சாப்பிடுறோம் அப்படின்ற மாதிரியான நிறைய அவங்களுக்குள்ள ஒரு உரையாடல் கான்வர்சேஷன் போகுது. அதுக்கு அவர் அந்த சனல் ப்ரொஃபசர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க சாப்பிடுறது வேற, நாங்க சாப்பிடுறது வேற அப்படின்னு சொல்றாரு. நாங்க பகவானுக்கு படைக்கப்பட்ட விஷயங்களை நாங்க பகவானுக்கு படைச்சிட்டு அந்த மீதி இருக்கக்கூடிய எச்சங்களை தான் நாங்க சாப்பிடுறோம் அப்படின்ற மாதிரி விஷயங்களை தன்னோட தம்பி கிட்ட அவர் அந்த ப்ரொஃபசர், அந்த பேராசிரியர் அவர் சொல்றாரு. சோ அது மகா பிரசாதம் மாதிரி நாங்க சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நாங்க இந்த மாதிரி செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய புரிதலுக்கு அப்பாற்பட்டது, உங்களால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்ற அந்த பேராசிரியரோட விளக்கம் அவரோட தம்பிக்கு கொடுக்கப்படுறது. சோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா எல்லாராலையும் விஸ்கான்ல செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாராலையும் பௌதிகவாதிகளால புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. அன்லெஸ் அதர்வைஸ் அவங்க இதுக்குள்ள என்னென்ன விஷயங்களா இது நடக்குது அப்படின்ற மட்டும்தான் அவங்களால புரிஞ்சிக்க முடியும். இல்ல அப்படின்னா அவங்க உள்ள பண்றாங்க, நாமளும் வெளில பண்றோம், என்ன வித்தியாசம் பெருசா அப்படின்ற மாதிரிதான் எல்லாரும் நினைச்சுப்பாங்க. சோ என்ன சொல்றாங்க அடுத்ததா, இதை பற்றி பக்தி வினோத் டாக்கூரும் என்ன சொல்றாரு, தன்னோட சரணாகதி அப்படின்ற ஒரு புத்தகத்துல பிரசாத சேவ கரித்தேகய சகல பிரபஞ்சன ஜெய, அப்ப பகவானோட பிரசாதத்தை நாம போற்றுவதால் உலக மாயை அனைத்தையும் நான் வெல்வேன், நான் என்னால வெல்ல முடியும், எப்படி பகவானோட பிரசாதத்தை சாப்பிடும் பொழுது அப்படின்னு சொல்றாரு. மேலும் அவர் இந்த உலக வாழ்க்கையின் தீர்வுக்கான திறவுகோள், இந்த உலகத்தோட எல்லா பிரச்சனையோட தீர்வுக்கான திறவுகோள் எது அப்படின்னா இந்த பிரசாதம் மட்டும்தான். இப்ப பிரசாதம் என்ற சொல்லுக்கு அவர் சில வார்த்தைகளுக்கான அர்த்தம் கொடுக்கிறார். என்ன? அனுகிரகம், பகவானுடைய அனுகிரகம், பகவானுடைய கருணை, பகவானுடைய அருள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நாம் செய்யும் எந்த செயலுக்கும் பிரதிபலனை நாம எதிர்பார்க்க கூடாது. இதைதான் பகவான் பகவத்கீதையில 3வது அத்தியாயத்துல கர்மயோகம் அப்படின்ற தலைப்புல ரொம்ப விளக்கமாக நம்மளோட செயல்கள் எப்படி இருக்கணும், பிரதிபலனை எதிர்பார்க்காத ஒரு செயலா இருக்கணும், நிஷ்காம கர்ம யோகமாம் இருக்கும். அந்த செயலை நாம எப்படி செஞ்சா நம்மளுக்கு கர்மா விகர்மா வராது, அப்புறம் நம்மளோட செயல் நிஷ்காம கர்ம யோகமா இருக்க முடியும் அப்படின்றத அந்த சாப்டரோட அந்த ஃபுல் என்டையர் விளக்கமும் கர்மயோகத்தை பத்தி விளக்கங்கள் பகவான் அர்ஜுனருக்கு கொடுக்கிறார். சரிங்களா? சோ இதுதான் அந்த விஷயங்கள். எனது ஷட்வித பிரீத்தி லட்சணம். சோ இந்த 6 வழிகளின் மூலமாக நாம் பொதுவாக ஒரு சாதுவோட தொடர்பை நாம பெறுகிறோம். சோ இந்த வழிகாட்டுதலை நாம பின்பற்றினோம் அப்படின்னா நாம எல்லாருடனும் மிக நெருக்கமான, ரொம்ப அழகா நம்மளால அவங்க கிட்ட எல்லார்கிட்டயும் ஒரு சுமூகமான ஒரு அன்பு தோரணையில நம்ம எல்லார்கிட்டயும்
பழக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உதாரணம் பாத்தீங்கன்னா தண்ணியில 2 வகைப்படும். அசுத்தப்பட்ட தண்ணீர், சுத்தமான தண்ணீர். அப்போ சுத்தமான தண்ணீர் அப்படின்றது அதுக்கு வந்து வேற எதுவும் தேவை கிடையாது. இப்ப அசுத்தமான தண்ணீர்ல என்ன, நம்ம சுத்தமான நீரை ஊத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதற்குள்ள உள்ள அசுத்தங்கள்லாம் போய் சுத்தமான நீர் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி உயர்ந்த சாதுக்களால் மாசுபடாமல் மற்றவர்களிடம் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள், இந்த பௌதீக விஷயங்கள் அவங்கள வந்து என்ன தாக்குனாலும் அவங்க வந்து கலங்கப்பட மாட்டாங்க. ஆனா பௌதீகம் சார்ந்து நம்ம என்னதான் ஆன்மீக பயிற்சி பண்ணாலும் பௌதீகமான விஷயங்கள் நம்மளுக்குள்ள வந்து தாக்கும் பொழுது நம்ம 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 என்ன பண்றோம், கலங்கி போயிடுறோம். நம்மளுக்கு சம்டைம்ஸ் அப்செட் ஆயிடுது. நம்மளால சரியான நம்மளோட பக்தியில ஈடுபட முடியல. மறுநாள் ஏதாவது நம்ம பக்தியில பண்ணணும், சாண்டிங் இன்னும் நிறைய ரவுண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த பௌதீகம் சார்ந்த விஷயம் மூலியமா நம்ம அப்செட் ஆயிருப்போம்ல, அதுதான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மைண்ட்ல வரும். அப்போ நம்ம சாது சங்கத்தின் மூலியம், இந்த உயர்ந்த பக்தர்களோட அசோசியேஷன் மூலியம் நாம அவங்களோட இணைஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதற்கான விடை அவங்க வந்து இப்படி பண்ணுங்க அப்படின்னு நம்மளுக்கு வாழ்க்கையில அந்த விளக்கங்கள் எடுத்து உரைக்கும் பொழுது என்ன ஆகும், நம்மளால ரொம்ப சுலபமா இந்த பௌதீகம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, அப்புறம் மிசரிஸ் அந்த கலங்கங்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பௌதீகம் சார்ந்து வரக்கூடிய கஷ்டங்கள்ல இருந்து நம்ம எளிமையா நம்ம வெளியில வந்துட முடியும் அப்படின்ற மாதிரி விஷயங்களும் சொல்லப்படுது. சரிங்களா? அப்போ ஒரு உண்மையான சாதுவின் தொடர்பு அப்படின்ற ஒரு நொடி நம்மளுக்கு கிடைத்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையோட திசையே மாற்றிடும். இப்ப ரொம்ப ஒரு பௌதீகமான ஒரு விஷயங்களை நாம ரொம்ப கலங்கப்பட்டு போயிடும், ரொம்ப அப்செட்டா இருக்கும் அப்படின்னா யாராவது ஒரு மாதாஜியோ ஒரு பிரபுஜியோ வந்து, மாதாஜி இதுக்கா நீங்க போய் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப சுலபமா இதுல இருந்து நீங்க வெளியில வந்துடலாம் அப்படின்னு சொன்னோன்னே, அப்பா இந்த விடை தெரியாமதான்ப்பா நான் இவ்வளவு மணி நேரமா இவ்வளவு வாரங்களா நாட்களா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன், ரொம்ப ஈஸியா இந்த மாதாஜி வந்து நம்மளுக்கு அழகா ஒரு விடை கொடுத்துட்டாங்க அப்படின்னு உங்க வாழ்க்கையில எல்லாரோட வாழ்க்கையிலும் இந்த மாதிரி ஒரு அனுபவம் நடந்திருக்கும் அப்படின்னு அடியேன்னு நினைக்கிறேன். நடந்திருக்கா? ஹரே கிருஷ்ணா. இதுமா இன்னொருத்தருக்கு என்ன சொன்னீங்க மாதாஜி? அதாவது உங்க வாழ்க்கையிலும் சில கஷ்டங்கள் இருந்து மீள முடியாம நீங்க நிறைய ஒரு ஒரு ரொம்ப நாட்களாவோ இல்ல ரொம்ப ஒரு மன குழப்பத்துல இருந்திருப்பீங்க. யாராவது ஒரு மாதாஜியோ ஒரு பிரபுஜியோ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள், இதுல இருந்து நீங்க இப்படி பண்ணீங்கன்னா வெளியில வந்துடலாம் அப்படின்னு உங்களுக்கு அறிவுரை சொல்லியிருப்பாங்க. சோ இந்த விஷயத்த தெரியாம நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு போயிட்டோமே அப்படின்னு உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி கடந்து வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். So, அப்ப என்ன சொல்றாங்க, எஸ் ஒரு மாதாஜி, சாது எங்களுக்கு எங்களுக்கு இது வெளியும் பாகவதம் பகவத்கீதை பத்தி ஒண்ணும் தெரியாம இருந்தது. இப்போதான் வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் போய். அதனால உங்களை மாதிரி ஒரு சில பேர் எல்லாம் இருக்கிறாங்க, அடிக்கடி சொல்லி தர்றாங்க போய். அதெல்லாம் கேட்டுட்டு நாங்களும் பக்தியெல்லாம் முன்னேறிக்கிட்டு இருக்கோம் போய். ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சொல்லுங்க மாதாஜி. வேற ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, வேற யாராவது பகிர்ந்துக்கிறீங்களா? மாதாஜி, ஆமா மாதாஜி, நிறைய விளக்கங்கள் தெரியாம இருந்தது. நம்ம இது தப்புன்னு நினைச்சுட்டு இருப்போம். அப்ப வந்து இல்ல இப்படி பண்ணா இது ரைட்டு அப்படின்ட்டு நிறைய விளக்கங்கள் நமக்கு கிடைக்குது மாதாஜி இந்த சற்சங்கத்துல வந்த பிறகு. அது எனக்கு கிடைச்சிருக்கு மாதாஜி. ரொம்ப ரொம்ப நன்றி, பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. அப்போ அந்த ஒரு உண்மையான சாதுவோட தொடர்பு ஒரு நொடி நம்மளுக்கு கிடைச்சாலும் நம்ம வாழ்க்கையோட திசையே அது மாற்றிவிடும். நிறைய நம்மளுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நம்மளுக்கு இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்ல கிடைச்சாலும் சாது சங்கத்தின் மூலம் அதை எளிமையா நம்ம வந்து கடந்து வந்து பக்தியில முன்னேற முடியும் அப்படின்னு இப்ப நீங்க உங்களோட வாழ்க்கை அனுபவத்தெல்லாம் பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. அப்போ இத பத்தி சைத்தன்ய சரிதாமிருத்தம் மத்திய லீலை 22.54 சொல்றாங்க. என்ன அப்படின்னா, சாது சங்க சர்வ சித்தி சர்வ சாஸ்திர கயா லவ மாத்திர சாது சங்க சர்வ சித்தி கயா. சர்வ சித்தி எல்லாம், ஆல் சக்சஸ், எல்லா சித்திகளும் நம்மளுக்கு சாது சங்கம் அந்த அசோசியேஷன் மூலியமா நம்மளுக்கு கிடைக்கும். அது என்ன வெற்றி? அந்த வெற்றி லவ மாத்திரா அப்படின்னா 1/11 ஆஃப் a செகண்ட். செகண்டே எவ்வளோ, அதுல 1/11 அப்படின்னா பாத்துக்கோங்க. அந்த மாதிரி சாதுக்களோட அந்த அசோசியேஷன், அவங்களோட அந்த தொடர்பு நம்மளுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில நம்மளுக்கு வெற்றி. வெற்றி அப்படின்னா எதை குறிப்பிடுறாங்க அப்படின்னா
ஆனந்தம், நிரந்தரமான ஒரு ஆனந்தம், நித்தியமான ஒரு ஆனந்தம். அது எங்க கிடைக்கும்? பகவானுடைய லோகத்துல மட்டும்தான் கிடைக்கும். அங்க போறதுக்கான வழிமுறைகளை அவங்க நம்மளுக்கு எல்லாம் சொல்லுவாங்க. சோ அப்ப ஸ்ரீல ரூப கோஸ்வாமி என்ன சொல்றாங்க? இந்த 6 விதமான அன்பின் அறிகுறிகளை நாம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நாமளும் பரஸ்பரமான ஒரு அன்போடையும் ரொம்ப பீஸ் அண்ட் ஹார்மோனி, ரொம்ப நல்லிணக்கத்தோடையும் நம்மளால பக்தியில ஈடுபட முடியும். அதுவே நம்மள பகவானுடைய திருநாட்டிற்கு கூட்டி செல்வதற்கான ஒரு மிகப்பெரிய வழி, ஒரு பாதையை நம்மளுக்கு அமைச்சு கொடுக்கும் அப்படின்னு இந்த மூத்த பக்தர்கள் மாதிரி ரூப கோஸ்வாமி ஸ்ரீல பிரபுபாதரோட வழிகாட்டுதல் மூலியம் நாம கண்டிப்பா அந்த உயர்ந்த இலக்கை அடைய முடியும் அப்படின்றதுதான் இவங்களோட டீச்சிங்ஸ், போதனைகள் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கம். இதுல ஏதாவது தவறு இருந்து நான் சரியா சொல்லல அப்படின்னா ரொம்ப உங்ககிட்ட தாழ்மையான மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, எனக்கு ஒரே ஒரு டவுட் கேட்கலாமா? சொல்லுங்க மாதாஜி. இப்ப நம்ம கடவுள் பகவான் கிட்ட நம்ம பௌதீக இப்ப நம்ம பக்தி செலுத்துறோம்ல மாதாஜி. இப்ப நான் நல்லா இருக்கணும், என்னோட பசங்க நல்லா இருக்கணும், கணவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டதே பௌதீகமான வேண்டுதல்களா? அது எனக்கு டவுட் மாதாஜி. கண்டிப்பா மாதாஜி, நம்ம வேண்டிக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்க வேணாலும் வேண்டலனா அப்படின்னாலும் பகவான் செய்யக்கூடிய விஷயங்கள் அவர் கொடுத்துட்டே தான் இருப்பார். இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். இப்ப நீங்க இங்க இஸ்கான்ல இருக்கிறீங்க. இதுவே வேற ஒரு உடல்ல நம்ம ஒரு ஆத்மா நிலையில நம்ம இருக்கும்பொழுது வேற ஒரு உடம்புல நம்ம இருந்திருந்தா அப்படின்னா இருந்திருப்போம் இல்லைங்களா? அப்போ நம்ம இந்த மாதிரி வேண்டியிருப்போமா? அப்போ பகவான் வேண்டினாதான் எல்லாம் கொடுப்பாரா? ஓ, புரியுது மாதாஜி. அதுதான் நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம இவ்வளவு வருஷமும் நம்ம அது அப்படியேதான் நம்ம சின்ன வயசுல இருந்து குழந்தை பிறந்தே சாமி எனக்கு நல்லா நான் படிக்கணும், எனக்கு நல்லா எனக்கு அப்பா இதை வாங்கி தரணும், அம்மா இதை செய்யணும், அப்படியே நம்ம சின்ன வயசுல இருந்தே வளர்ந்து இப்பயும் நமக்கு அதே எண்ணங்கள் போகுது. என்னதான் பகவான் நமக்கு கொடுப்பாரு. எங்க வீட்டுல சொல்லுவாங்க, நீ என்னதான் வேணும்னாலும் உனக்கு என்னவோ அதுதான்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்ப படிச்சோம். நம்மளுக்கு என்ன வேணுமோ அது மட்டும் தான் பகவான் கொடுப்பாரு. வேண்டாதது கொடுக்க மாட்டாரு. அப்ப இது பௌதீக ஆசைன்னு சொல்லணுமா மாதாஜி? அதுதான் எனக்கு எப்படி கொஸ்டின் கேக்குறதுன்னு எனக்கு தெரியல. வேண்டிக்கவே இல்ல. அது பௌதிக ஆசைன்னு நீங்க எடுத்துக்க வேணாம். நீங்க பொதுவா நம்ம வீட்டுல இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் நல்லா இருக்கணும் நீங்க வேண்டிக்கிறது தப்பு கிடையாது. பட் ஆனா அந்த வேண்டுதல் எதை சார்ந்து இருக்கு அப்படின்றதுதான் முக்கியம். ஓகே ஓகே மாதாஜி. சரிங்களா? இப்ப அவங்களும் பக்தியில வரணும். அவங்களும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் படிச்சு புரிஞ்சு பேக் டு காட், இறைநிலை அடைதலுக்கான ஒரு பாதையை நீங்க அவங்களுக்கு அமைச்சு கொடுங்க அப்படிதான் வேண்டிக்கணும். ஓகே மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு விஷயம் வேண்டுறோம், அது நல்லதா கெட்டதான்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்க குழந்தைங்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த குழந்தை கெட்டதான் கேட்கணும், நீங்க கொடுத்துருவீங்களா? செஞ்சிருவீங்களா? உங்களுக்கு செய்ய மாட்டோம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு கெட்டதுன்னு தெரியும். அப்ப நம்மளுக்கு படைச்ச பகவான் யாரு? நம்மளுடைய அப்பா அவரு இல்லைங்களா? மாதா பிதா. அப்ப அவருக்கு தெரியாத நம்மளுக்கு எது நல்லது கெட்டதுன்னு நம்ம வேண்டும் போது ஐயோ அந்த குழந்தை இது கேக்குதே, இது தவறாச்சே, இத போய் அந்த ஆத்மா நம்ம கிட்ட கேக்குதே அப்படின்னு அதை கொஞ்ச நாள் தள்ளி போடுவார், மறந்துடணும் அப்படின்னு. ஆனா நம்ம போய் என்ன பண்ணுவோம்? பகவான் கிட்ட வேண்டி 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 சரி இதை கொடுத்தா இந்த ஆத்மா சந்தோஷப்படும் அப்படின்னு அவர் சாங்ஷன் பண்ணிடுவார். ஆனா அதனால ஏற்படக்கூடிய விளைவுகளை யார அனுபவிக்க போறோம்? நம்ம தான் அனுபவிக்க போறோம் இல்லைங்களா? அப்போ பகவானுக்கு தெரியும் எந்த நேரத்துல எது நம்மளுக்கு நல்லது அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும். இப்போ நாம எப்படி நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லது கெட்டது தெரியற மாதிரி பகவானுக்கும் நம்மளுக்கும் தெரியும். நம்ம பிள்ளைகள் மாதிரிதான் நம்ம பிள்ளைகள் நினைக்காம அவங்க ஒரு ஆத்மா, பகவானோட பிள்ளைகள் அவங்க. நம்மளை விட 100 மடங்கு அவங்க நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியும். வேண்டிக்கலாம் தப்பு இல்ல. பட் எதை சார்ந்து நம்மளோட வேண்டுதல் அப்படி இருக்குன்றதா. தேங்க்யூ மாதாஜி. உங்களோட பதில்ல ஏதாவது என்னோட பதில் ஏதாவது அடியனோட பதில் ஏதாவது காயப்படுத்திருந்தா மன்னிச்சுக்கோங்க மாதாஜி. எனக்கு அடியன் தெரிஞ்சது ஷேர் பண்ணேன். ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அருமையா இருந்த மாதாஜி. காயப்படுத்துறதுக்கெல்லாம் உண்மை இல்லை மாதாஜி. நாங்க சொல்றதுக்கு அது என்ன தகுதி இருக்கு சொல்றதுக்கு? அது மாதிரி ஒண்ணும் இல்ல மாதாஜி. அடியனுக்கும் எந்த தகுதி இல்ல பிரபுஜி. நான் இதே மாதிரி ஒரு நிலைமையில இருந்து வந்தவங்க தான். என்னோட பௌத்த பக்தர்கள் ஆச்சாரியர்கள் கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட கேட்ட விஷயங்களை நான் அவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அவ்வளவுதான். இது என்னோட பர்சனல் விஷயமோ என்னோட சொந்த கருத்துக்கள் எதுவும் கிடையாது. இல்ல
சொல்லுங்க நீங்க கேளுங்க. சொல்லுங்க நீங்க பிரபுஜி. இல்ல நீங்க சொல்ற கருத்துக்கள் எல்லாமே வந்து இருக்க சாஸ்திரத்துல என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை தான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க போய். அதனால அடிஷனலா எதுவும் சொல்லல போய். அதனால எங்களுடைய நன்மை நாங்க வந்து அது நல்லதுக்கு தான் இருக்கு, நல்லதுதான்ன்ற மாதிரி எடுத்துட்டு நாங்க போறோம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி நன்றி பிரபுஜி, உங்க புரிதலுக்கு நன்றி. மாதாஜி சொல்லுங்க. வந்து இந்த எப்படி நம்ம வந்து ஹவு கேன் வி ப்ளீஸ் காட், எப்படி வி கேன் அவருடைய பிரீத்தி எப்படி நம்மளுக்கு வரணும், அவருடைய அன்பு நம்மகிட்ட எப்படி கிடைக்கும், அது இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்டெப்ஸ் என்னென்ன பண்ணணும். நம்ம பாகவதம் பகவத்கீதை படிக்கிறோம், சாண்டிங் பண்றோம். ஆனா நான் மனசுக்குள்ள நான் நினைப்பேன் மாதாஜி, அப்புறம் நான் மனசுக்குள்ள அப்படியே பிரபுபாதா நினைச்சு கேட்பேன். சாண்ட் அவர் சொல்ற, எனக்கு அவர் என் மனசுல இருந்து அவர் சொல்றது சாண்ட் அப்படிதான் சொல்றாரு. அதான் என்ன வேற எதுவும் நம்ம ஹவு கேன் ஐ ப்ளீஸ் காட், என்னால முடிஞ்ச மட்டும் நான் வந்து 16 ரவுண்ட்ஸ் பண்றேன், மேக்ஸிமம் ஒரு 20 ரவுண்ட்ஸ் பண்ணுவேன். பின்ன டேட்டி வர்ஷிப் பண்ணுவேன். மற்றபடி பாகவதம் பகவத்கீதை அந்த கிளாஸ்லாம் அட்டன் பண்ணி படிப்பேன் மாதாஜி. அதாவது ஐ வாண்ட் டு நோ வாட் கேன் ஐ டூ டு ப்ளீஸ் மீ லார்ட். மாதாஜி, அதாவது நீங்க இப்ப செஞ்ச விஷயங்கள் எல்லாம் நீங்க பகவானுக்காண்டி திருப்தி பண்ணணும், நம்ம பகவானை ப்ளீஸ் பண்ணணும் அப்படின்னு தான் நீங்க எல்லா விஷயத்தையும் பண்றீங்க. உங்களோட முயற்சி நாளுக்கு நாள் இன்னைக்கு பண்ணா மாதிரி நாளைக்கு இருக்குமா அப்படின்னா ஒருபடி மேலதான் நீங்க பண்ணணும்னு நினைப்பீங்க இல்லைங்களா? அந்த முயற்சி தான் பகவான் வந்து நம்ம திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா அடியேன்னு நினைக்கிறேன். நீங்க பாட்டுக்கு உங்களோட கடமைகளை பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா பகவான் பிரீத்தி அடைவார். அவர் பிரீத்தி ஆகல அப்படின்னா மேற்கொண்டு இன்னைக்கு எனக்கு ஒரு சேவை கிடைச்சிருக்கு அப்படின்னா அது எப்படி நம்மளுக்கு வரும்? பகவான் பிரீத்தி அடையலைன்னா அப்படின்னா நம்மளுக்கு எப்படி அந்த சேவை வரும்? கரெக்டா? இப்ப நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ்க்கு போறீங்க, எக்ஸ்ட்ரா வந்து பகவத்கீதை இன்னைக்கு ஒரு 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 பேஜ் படிக்கிறீங்க அப்படின்னு இருக்கிறீங்க. ஆனா இன்னும் எக்ஸ்ட்ரா நீங்க படிக்கணும்னு நினைச்சு படிப்பீங்க. அது எப்படி சாத்தியம்? பகவானோட அந்த கருணை அவரை திருப்திப்படுத்தல அப்படின்னா நம்மளால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியும். வண்டர்ஃபுல் மாதாஜி, தேங்க்யூ. உங்களோட முயற்சி நீங்க வச்சுக்கிட்டே இருங்க, பகவான் ஆட்டோமேட்டிக்கா அவர் நம்மள அழகா நகர்த்தி கூட்டிட்டே போயிடுவார். இதுதான் அடியனோட புரிதல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. சோ வேற எதுவும் கேள்விகள் இல்ல அப்படின்னா வகுப்பை முடிச்சுக்கலாமா? ஹரே கிருஷ்ணா. எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மிக்க நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. என்னோட விஷயங்களை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா. Thank you மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. Thank you. ஹரே கிருஷ்ணா. கிருப்பமை மாதாஜி, ஓகேவா உங்களுக்கு? நான் கேட்க மறந்துட்டேன். ஓகேவா அடியன் சொன்ன பதில்? ஓகே. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, எனக்கு நல்ல திருப்தியா இருந்தது மாதாஜி நீங்க சொன்னது. என் மனசு கொஞ்சம் சந்தோஷமாவும் இருக்கு. என் மனசு கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கப்போ கொஞ்சம் ரொம்ப சங்கடமா இருக்கும். என்னடா நம்ம என்ன நம்ம we are not satisfying the Lord. I want to serve satisfy please God. அந்த serve satisfy please பண்ணலையோ அப்படின்னு சில சமயம் மனசுல ஒரு வேதனை இருக்கும். அதனால நான் கேட்டேன்.